கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். தூத்துக்குடியில் ஒரு கமிஷன் போட்டீங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறித்து மாநில அரசாங்கம் ஒரு கமிட்டி, அருணா ஜெகதீசன் தலைமையில் கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியினுடைய பரிந்துரை ஒன்று கொடுக்குறாங்க அந்த அம்மா. ஆமாம், முழுக்க அந்த பரிந்துரையை நிறைவேற்றக்கூடிய உரிமை யார்கிட்ட இருக்கு? அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சட்டமன்றத்துக்கிட்ட இருக்குது, முதலமைச்சர்கிட்ட இருக்கு. அதில் இதுவரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? அதிகாரம் உள்ள அந்த ஸ்பியருக்குள்ளேயே எல்லைக்குள்ளாரவே உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல, நீங்கள் எடுக்கலை. மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள விஷயம். அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதேனும் திருத்தங்கள் கொண்டு வர்றது அது முழுக்க பாராளுமன்றம் சம்பந்தப்பட்டது. பாராளுமன்றத்திற்கு தான் அதிகாரம் இருக்குது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு அதிகாரமே இல்லாத ஒரு ஏரியாவுள்ளார நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குழு அமைக்கிறீங்க. அப்போ இங்கே பிரச்சனை என்பது மாநில அரசாங்கங்களுக்கான உரிமையை கொடுக்குற எண்ணத்தில் மத்திய அரசாங்கம் இல்லை. மாநில அரசாங்கங்கள் தெளிவான பார்வையில் மாநில அரசாங்களோட உரிமையை கேட்குறாங்களா, மாநில அரசாங்கங்களின் உரிமை தான் என்ன அப்படின்ற தெளிவான பார்வை இருக்குதான்னா அதுவும் இல்லை. நீங்கள் திமுக மத்திய மாநில அரசாங்கங்களின் தன்னாட்சி குறித்த மக்கள் இயக்கமாக நீங்கள் என்ன கட்டமைச்சிருக்கீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ கேள்வி, ஜிஎஸ்டி உங்கள் காலத்தில் தான் பறிபோச்சு, என்ஐஏ உங்கள் டைமில் தான் வருது, நீட் எக்ஸாம் உங்கள் காலத்தில் தான் வருது. ஏன் உங்கள் பக்கத்தில் அவன் மாநிலத்துக்குன்னு ஒரு கொடியை உருவாக்கி ஏற்றிருக்காங்க, நீங்கள் இந்திய தேசிய கொடியை ஏற்றினதை பெருமைன்றீங்க. இது எப்படி சாதனையாக மாறும்? கல்வியை விட்டுட்டீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி தான் கல்வி போச்சுல, எமர்ஜென்சி டைமில் போச்சுல, மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? எவ்வளவோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒரு குட்டி மாநிலத்தில் இருந்து நம்ம என்ன குரல் கொடுக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ கேட்காதீங்க, வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்குங்க. ஏன் கேட்குறீங்க? எதுக்கு எலெக்ஷனுக்கு வரீங்க? ஏன் சிஎம் பதவிக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த பதவி, இந்த அதிகாரம்? எது? வீட்டில் இருங்க. நீங்கள் நாங்கள் திரும்ப கேட்குறது, ராஜமன்னார் கமிட்டி என்னாச்சு? ராஜமன்னார் கமிட்டியினுடைய பரிந்துரைகள் என்னாச்சு? உங்களுடைய சொத்து மதிப்பு கூடியிருக்கு, உங்களுடைய அதிகார வரம்பு கூடியிருக்கு, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய அதிகார மையத்தில் அமர்றது எண்ணிக்கை கூடியிருக்குது. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் போன்றவர்கள், மணியரசன் போன்றவர்கள் தேசிய உரிமைகள் குறித்து பண்பாட்டு மீட்சி, அரசியல் மீட்சி, அவர்களுடைய பொருளாதார மீட்சின்னு அவங்க ஒரு தேசிய உரிமைகள் குறித்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, கருத்தியலை உருவாக்கியிருக்காங்க. தேர்தல் வெற்றிக்காக பணம் தான் செய்வாங்க. ஒருத்தருடைய சுயநலத்தை தான் சமூகத்தில் பொதுநலம் இருக்க முடியும். சுயநலத்தில் எப்படிங்க சமூகத்தோட பொதுநலன் இருக்கும்? சுயநலம் என்பதே பொதுநலனுக்கு எதிரானது. ஏன்னா முதலாளிகள் வேக்சின் வந்துருச்சு, ஆங்கில மருத்துவ முதலாளிகள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறான். மத்திய அரசாங்கத்தை மீறி உங்களால் செய்ய முடியலையே. இப்போ உங்களுடைய மருத்துவத்தை கூட உங்களால் செயல்படுத்த முடியல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இது சித்த மருத்துவம் எங்களோடது, நீங்கள் வச்சுக்கக்கூடாது, உடனடியாக சட்டம் இயற்றுங்க. உங்களுடைய ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் சித்தாவை நீக்குங்க. அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம். சொல்லுங்க, மக்கள் உங்க பின்னாடி நிற்பாங்க. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு கார்த்திக் ராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழ்நாடு அரசு அவங்களுடைய அமைச்சரவை எல்லாம் கூடி சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி அப்படிங்கிறதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றி மிக குறிப்பாக நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழுவையும் அமைச்சிருக்கிறாங்க. மத்திய மாநில அரசுடைய உறவுகளை பற்றி சீராய்வதற்காக
வரலாறு நெடுகளை பார்த்தோம் அப்படின்னா திராவிட இயக்கத்திலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா 69 கூட ராஜமன்னர் கமிட்டியை ஐயா கருணாநிதி அவர்கள் போட்டாங்க. இப்போ அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து போட்டிருக்கிறாரு. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம். நடுவண் அரசு, ஒன்றிய பாஜக அரசு திராவிடத்தை பார்த்து பயப்படுகிறது, அஞ்சுகிறதுக்கான உதாரணம் இதுதான். நம்ம தொடர்ச்சியாக இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வுன்னு குறிப்பிடுறாங்க. தமிழ் தேசியம், மாநில உரிமைகள் அப்படிங்கிறத குறித்து தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியாக திகழக்கூடிய நீங்கள் இந்த கருத்தை உடன்படுறீங்களா? எப்படி பார்க்குறீங்க இதை? நீங்களே நீண்ட நெடிய விளக்கம் அது கொடுத்துருக்கீங்க. ராஜமன்னார் கமிட்டியை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. ராஜமன்னார் கமிட்டி அவங்க அப்பா போட்டது, கலைஞர் அவர் போட்டார், 69 போட்டிருக்காரு, 71 அதனுடைய பரிந்துரைகள் கொடுக்குறாங்க. அதனுடைய ஸ்டேட்டஸ் கோ என்ன? இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு அவங்க போட்ட அந்த ராஜமன்னார் கமிட்டியும் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளில் உள்ள சிக்கல்கள் குறித்து ஆராய்ந்து அதை எப்படி சரி செய்கிறது என்ற பரிந்துரை வழங்குறதுக்கு தான் அந்த கமிட்டி போடுறாங்க. இந்தியாவில் கமிட்டி போடுறதுன்றது 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று மாநில அரசாங்கங்கள் கமிட்டிஸ் போட்டிருக்காங்க, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில். மத்திய அரசாங்கமும் போட்டிருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாடு ராஜமன்னார் கமிட்டி, வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம்னு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் போட்ட கமிட்டி 77 போட்டிருக்காங்க. அதுபோக அகாலிதள் பார்ட்டி பஞ்சாபில் வந்து அவங்க அந்த பார்ட்டி வந்து ஒரு ரெசல்யூஷன் போட்டு மாநில சுயாட்சி குறித்து, தன்னாட்சி குறித்தான ஒரு கமிட்டி போட்டு அதனுடைய பரிந்துரைகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த பின்னாடி அதை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி மாநில அரசாங்கங்கள் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்த குழு அமைத்து பரிந்துரைகளை வந்து மத்திய அரசுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா? அதோட நிலை என்ன? இந்தியாவில் இது மாதிரியான மாநில அரசாங்கங்கள் போட்ட குழுக்களின் பரிந்துரைகளின் நிலை என்ன? அது வந்து ஒரு இக்னிஷன் பாயிண்ட் தானே. அதாவது மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் 71 இக்னைட் ஆகி அந்த பாயிண்ட் நீங்கள் வந்து அதை ஒரு துவக்க புள்ளியாக நான் கருதுறேன். நினைச்சில துவங்கினது எங்கே போய் முடிஞ்சிருக்கு? வெற்று ஒரு அறிக்கையும் வெற்று. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, தூத்துக்குடியில் வந்து ஒரு கமிஷன் போட்டீங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறித்து மாநில அரசாங்கம் ஒரு கமிட்டி, அருணா ஜெகதீசன் தலைமையில் கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியினுடைய பரிந்துரை ஒன்று கொடுக்குறாங்க அந்த அம்மா. ஆமாம், முழுக்க அந்த பரிந்துரையை நிறைவேற்றக்கூடிய உரிமை யார்கிட்ட இருக்கு? அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சட்டமன்றத்துக்கிட்ட இருக்குது, முதலமைச்சர்கிட்ட இருக்கு. அதில் இது வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் லெஜிஸ்லேட்டிவ் அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ரெக்கமெண்டேஷன் நேச்சராகவும் எடுத்துக்கலாம். ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கிறீங்க, அதை நிறைவேற்றுவதா வேண்டாமாங்கிற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கேபினட்டுக்கு தான் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில விஷயங்களை நிறைவேற்றுறாங்க, சில விஷயங்களை மறுதளிக்கிறாங்க. அதனால தான் அவங்க கிரிமினல் ஆக்ஷன் ஆன் போலீஸ் அப்படிங்கிறத நீக்கிட்டாங்க. இது அவங்களுடைய உரிமை தானே? ரைட். இப்போ நான் கேள்வி என்னென்னா, உங்களுக்கு அதிகாரம் உள்ள அந்த ஸ்பியருக்குள்ளேயே எல்லைக்குள்ளாரவே உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல, நீங்கள் எடுக்கலை. மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள விஷயம். அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதேனும் திருத்தங்கள் கொண்டு வர்றது அது முழுக்க பாராளுமன்றம் சம்பந்தப்பட்டது. பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு அதிகாரமே இல்லாத ஒரு ஏரியாவுள்ளார நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு குழு அமைக்கிறீங்க. குழு அமைச்சு அந்த பரிந்துரையை யாருக்கு அனுப்புவீங்க? மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புவீங்க. ஆமாம், மத்திய அரசாங்கம் யார்? நீங்கள் சொல்கிற ஏற்கனவே உங்களுடைய வாதப்படி பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கங்களுடைய அதிகாரங்களை கபலீகரம் பறிக்கக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடிய அரசுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. 1950 அரசியலமைப்பு சட்டம் வந்ததுலேருந்து 2025 இன்றைக்கு வரைக்கும் 105 அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் வந்திருக்கு. இந்த 150ல் அதிகப்படியான 99% திருத்தங்கள் அனைத்துமே என்னவா இருக்குது? மாநில அரசாங்கங்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய திருத்தங்களாக இல்லை. அதற்கு மாறாக பல திருத்தங்கள் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை பறிக்கக்கூடிய திருத்தங்களாக தான் அரசியலமைப்பு திருத்தங்கள் நடந்திருக்கு. நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடிஞ்சுச்சு? ஒன்றுமே பண்ண முடியலையே. ராஜமன்னார் கமிட்டி சொல்கிறீங்க, ராஜமன்னார் கமிட்டியினுடைய பரிந்துரைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கோ இல்லாட்டி வந்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் ஒரு இயக்கமாக மாற்றுறதுக்கோ ஒரு வேலையை நீங்கள் செய்யலை. பாராளுமன்றத்தில் அமைச்சரவையில் இருந்திருக்கிறீங்க, பல ஆண்டு காலம் இருந்திருக்கிறீங்க, அந்த சமயங்களில் ஒன்றுமே செய்யலை. உங்களை விட அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் போட்ட 77 போட்ட கமிட்டி, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் போட்ட கமிட்டி ரிப்போர்ட்டை யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அது அந்த அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ணுது. மாறா என்ன பண்ணுறாங்கன்னா,
மத்திய அரசாங்கமும் இது சார்ந்த குழுக்கள் அமைச்சிருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனு, சர்க்காரியா கமிஷனு, புஞ்சி கமிஷன், அவங்களும் கமிஷன் போட்டு அவங்க மத்திய மாநில அரசுகளின் உறவுகளில் என்னென்ன சிக்கல் இருக்குது அது குறித்து ஆய்வு பண்ணி பரிந்துரைகள் கொடுங்கன்னா அவங்களும் பரிந்துரை கொடுத்துருக்காங்க. அந்த பரிந்துரைகளில் மத்திய அரசாங்கம் எதை நடைமுறைப்படுத்தியிருக்கு. அப்போ இங்கே பிரச்சனை என்பது மாநில அரசாங்கங்களுக்கான உரிமையை கொடுக்குற எண்ணத்தில் மத்திய அரசாங்கம் இல்லை. மாநில அரசாங்கங்கள் தெளிவான பார்வையில் மாநில அரசாங்களோட உரிமையை கேட்குறாங்களா, மாநில அரசாங்கங்களின் உரிமை தான் என்ன அப்படின்ற தெளிவான பார்வை இருக்குதான்னா அதுவும் இல்லை. இப்போது எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கொள்கையே பேசுகிறீங்க, அதில் மாநில தன்னாட்சி இருக்குதான், மாநில தன்னாட்சியை விட தாண்டி அதிகாரங்களை தான் பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எடுத்துப்போம். ஒரு மாநில அரசு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க தான் பறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேடிக்கை பார்க்க முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களால் தடுக்கவே முடியாத ஒரு சட்டம்னு தெரியுது, நீங்கள் எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணுறீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. ஏன் பண்ணுறீங்க? உங்கள் எதிர்ப்பை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுடைய ஜனநாயக ரீதியாக உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறீங்க. அப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுகளை திமுக வெளிப்படுத்துகிறதா ஏன் எடுத்துக்கக்கூடாது? அதாவது ஒரு போராட்டம் பண்ணுறோம், ஒரு நிகழ்வு நடக்குது, இப்போ வக்ஃபு வாரிய சட்டத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னா பதிவு பண்ணுறது மட்டும் இல்லை, மக்கள் மத்தியில் நம்ம அந்த விஷயங்களை கொண்டுட்டு போகிறோம். அதே தான் சார் திமுக. அதை நான் சொல்ல வர்றேன். நீங்கள் திமுக மத்திய மாநில அரசாங்கங்களின் தன்னாட்சி குறித்த மக்கள் இயக்கமாக நீங்கள் என்ன கட்டமைச்சிருக்கீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ கேள்வி, ஜிஎஸ்டி உங்கள் காலத்தில் தான் பறிபோச்சு, என்ஐஏ உங்கள் டைமில் தான் வருது, நீட் எக்ஸாம் வந்து உங்கள் காலத்தில் தான் வருது, பல இருக்குது. இது மாதிரி நம்ம எடுத்து சொல்லணும்னா பொதுப்பட்டியலுக்கு மாறுது, பல விஷயங்கள் வந்து மாநில அரசாங்கங்களுடைய உரிமைகளை பறிச்சிருக்காங்க. ரைட், அதை விட்டுருங்க. 1950 அரசியலமைப்பு சட்டம் வரும்போது என்ன உங்களுக்கு உரிமை இருந்துச்சு? நீங்கள் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை விட்டுருங்க. 1935 ஆங்கிலேய அரசாங்கம் இருக்கும்போது சைமன் கமிஷன் பரிந்துரையின்படி சைமன் கமிஷன் அமைக்கிறாங்க, அதனுடைய பரிந்துரை வருது. அந்த பரிந்துரையின்படி யூனிட்டரி கவர்மெண்ட்டாக இருந்த பிரிட்டிஷ் இந்தியான்றது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபெடரல் கண்ட்ரியை அப்போ தான் மாற்றுறாங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்து ஃபெடரலுங்கிற வார்த்தை வந்து எப்போ வருதுன்னா 1935 தான் வருது. உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா சுதந்திரத்திற்கான அந்த மூமெண்ட்டை பில்டு பண்ணும்போது 1919 கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து மாண்டேகு சிம்ஸ் போட்டு ஒரு கமிட்டி போட்டு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தென் 1930 சைமன் அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவினுடைய பரிந்துரை பார்த்திங்கன்னா தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் வந்து தனித்தனி தன்னாட்சி உரிமைகள் கொண்ட நாடுகள் தேசங்கள் தான் என்ன பண்ணணும்னா கூட்டாட்சியை உருவாக்க முடியும். அதுதான் ஃபெடரலிசம்க்கான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. அது எங்கன்னா யூஎஸ்ஏ தான் முதல் எடுத்துக்காட்டு உதாரணமாக இருக்குது. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அவர் சைமன் சொல்கிறார், ஒரு தலைகீழான ஒரு அரசியல் மாற்றத்தை நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னா ஒற்றை ஆட்சி கொண்ட ஒரு நிர்வாக கட்டமைப்பை நம்ம ஃபெடரலாக மாற்ற போகிறோம்னு சொல்லி தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 உருவானதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டில் எப்படி இருக்குன்னா, கவர்மெண்ட்டுக்கு பேர் ஃபெடரல் கவர்மெண்ட், கோர்ட்டுக்கு பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பேர் ஃபெடரல் கோர்ட், 2 யூனிட்டு. இப்போ இருக்கிற அந்த யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் மாதிரியான 3 லிஸ்ட்டு. இப்படி உங்களுக்கு இந்த ஃபெடரல் நேச்சரில் பிரிட்டிஷ்காரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வருஷமாக ஒற்றை ஆட்சி கொண்ட ஒரு காலனியாக நிர்வகிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபெடரல் நேச்சருக்கு நகர்றாங்க. அப்படி நகர்ந்துட்டு நகர்ந்துடுறாங்க. அடுத்து 1950 வரும்போது உங்கள் கையில் இந்தியர்கள்னு சொல்லக்கூடிய இந்தியர்கள் கையில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற ஒரு பொறுப்பு வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நாட்டை வடிவமைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருந்துருக்கணும், ஒற்றையாட்சி முறையிலிருந்து ஒரு ஃபெடரலுக்கு ஓரளவுக்கு ஃபெடரலாக வந்திருக்கு, அவனே வச்சுருக்கான். உங்கள் கையில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், மோர் ஃபெடரலாக தானே உருவாக்கியிருக்கணும். ஆமாம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் முழுக்க மறுபடியும் ஒற்றையாட்சி தன்மையை அதிகப்படுத்துகிறாங்க. ஃபெடரல்ன்றதை எடுத்துகிட்டு யூனியன்ற வார்த்தையை அப்போ தான் அவங்க சேர்க்குறாங்க. ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு மாற்றுறாங்க. யூனியன் கவர்மெண்ட்டு, யூனியன் ஆஃப் இந்தியா. ஆனால் இப்போ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கூட இருக்குல்ல சார். இப்போ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஒற்றையாட்சி தன்மையாக இருக்குமா? அது ஃபெடரல்னு சொல்ல, ஃபெடரல் தான் நம்ம சொல்கிறோம். ஃபெடரல் கிடையாதுல்ல. இப்போ நீங்கள் ஃபெடரல்னா இப்போ உதாரணத்துக்கு நாடுகள் இருக்கா அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி? ரஷ்யா இருந்துச்சு இல்லையா, அதோட நேச்சர் எப்படி இருந்துச்சு,
சுவிட்சர்லாந்தோட நேச்சர் எப்படி இருக்குது, யூஎஸ்ஏவோட நேச்சர் எப்படி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்தியாவை பொறுத்தளவில் உங்களுக்கு அப்படி கிடையாது. அமெரிக்காவில் வந்து ஒவ்வொரு மாகாணத்துக்கும் கான்ஸ்டியூஷன் இருக்குது, கொடி இருக்குது, அவங்களுக்கான அதிகாரங்கள் ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. அதே மாதிரி சுவிட்சர்லாந்தில் வந்து நீங்கள் 4 தேசிய இனங்கள் இருக்குன்னா 4க்குமான முழு அதிகாரம், முழு உரிமை இருக்கே, அவங்களே ஆண்டுகிறதுக்கான எல்லா உரிமைகளையும் வச்சுருக்காங்களே. அப்போது உங்களுக்கு ஃபெட்ரல் நேச்சர்னாலே உங்களுக்கு சாவர்னிட்டின்றது, இறையாண்மைன்றது மெம்பர் ஸ்டேட்டுக்கிட்ட தான் இருக்கணும், மெம்பர் ஸ்டேட்டுக்கிட்ட தான் இருக்கும். இப்போ உலகத்தில் ஒவ்வொரு விதமான ஃபெட்ரல் செட்டப் இருக்குது. அமெரிக்கா ஒரு மாதிரியானதுன்னா, ஜெர்மன் ஒரு மாதிரியாக, கனடா ஒரு மாதிரியானதுன்னா, சுவிட்சர்லாந்து ஒரு மாதிரி, ஆஸ்திரேலியா ஒரு மாதிரி, இந்த மாதிரி ஃபெட்ரல் கண்ட்ரீஸில் அதோட நேச்சர் ஒரு மாதிரி இருக்கும். இந்தியா வந்து ஒரு விதமான ஃபெட்ரல் நேச்சரில் உள்ளதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவோட ஃபெட்ரலிசம் என்ன சொல்லுவாங்க, குவாசி ஃபெட்ரலிசம் சொல்லுவாங்க. குவாசினா என்னது உங்களுக்கு, பகுதி கிடையாது, போலியான ஃபெட்ரல் மாதிரியான அமைப்பு. குவாசி ஃபெட்ரல் போலித்தன்மையுடையது. அதாவது குவாசி ஃபெட்ரல்னா ஃபெட்ரல் மாதிரி, போல ஃபெட்ரல் மாதிரியான ஒரு அரசாங்கம் அப்படின்னு ஒரு செட்டப்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஃபெட்ரல் கிடையாது. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரிட்டிஷ்காரன் ஒற்றை ஆட்சியிலிருந்து ஒரு ஃபெட்ரலாக உருவாக்குறான். நீங்கள் மோர் ஃபெட்ரலாக வர்றதுக்கு பதிலாக ஃபெட்ரல் மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்குறீங்க. அப்போ அது இருக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் கடமையும் நம்ம எப்படி இருக்கா இல்லையா? உறுதியாக இருக்குங்க. ஓகே, நீங்கள் வந்து 1950களுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மாநில சுயாட்சிங்கிற அந்த ஒரு முழக்கத்தை வந்து நீங்கள் வந்து அரசியல் ஆக்குறீங்க. அந்த கிரெடிட்டை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த அரசியல் முழக்கமாக்கி மக்கள்கிட்ட இயக்கமாக கட்டி மத்தியில் கூட்டாட்சி மாத சுயாட்சி நீங்க சொல்லி தான் என்ன பண்றீங்க, ஆட்சியை பிடிக்கிறீங்க. ஆமா, ஆட்சியை பிடிச்சிட்டோம். ஆட்சியை பிடிச்சதுல இருந்து மாநில தன்னாட்சிக்கான வேலைகள் என்ன செஞ்சிருக்கீங்க? தமிழ்நாட்டுல தான் சார் முதல்ல ஆளுநர் கையில இருந்து முதலமைச்சரே கொடியேற்றலாம் அப்படிங்கிறத வாங்கி கொடுத்தது கலைஞர் கருணாநிதி தான் சார். எந்த கொடியை? இந்திய தேசிய கொடிய. இந்திய தேசிய கொடியை தாங்க நீங்க ஏத்துறீங்க, உங்க கொடியை ஏத்தலங்க. இதுக்கு பேர் தன்னாட்சி கிடையாது. கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டுக்குன்னு கொடியை அறிமுகப்படுத்தினார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கர்நாடகத்துல அவனோட ஒவ்வொரு முறையும் தேசிய கொடி ஏற்றிட்டு அவங்களுடைய கர்நாடகா கொடி ஏற்றுறாங்க பிரதர். காஷ்மீரில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு காஷ்மீருக்குன்னு தனியாக கொடி இருந்துச்சு, தனியாக அரசியலமைப்பு சட்டம் இருந்துச்சு பிரதர். அதே 1950ல இருந்து இன்னைக்கும் வந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு பிரதர். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இருக்கணும். இந்திய தேசிய கொடியை ஏற்றுற உரிமையை பெற்றதவே நீங்க எப்படி மாநில உரிமையை பெற்றோம்னு சொல்றீங்க? நீங்க ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்லையா? ஏன் உங்க பக்கத்துல அவன் மாநிலத்துக்குன்னு ஒரு கொடியை உருவாக்கி ஏற்றிருக்காங்க, நீங்க வந்து இந்திய தேசிய கொடியை ஏற்றினதை பெருமைன்றீங்க. இது எப்படி வந்து சாதனையாக மாறும்? கல்வியை விட்டுட்டீங்க, உங்கள் கண்ணு முன்னாடி தான் கல்வி போச்சுல, எமர்ஜென்சி டைமில் போச்சுல, மீட்டு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? அதை தான் திரும்ப நான் சொல்கிறது. சட்டத்தில் பிரச்சனை இருக்குல்ல சார், உங்களுக்கு பெரும்பான்மை வேணும், உங்கள் கோரிக்கை உங்கள் மசோதா சட்டமாகணும்னா எவ்வளவோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒரு குட்டி மாநிலத்தில் இருந்து நம்ம என்ன குரல் கொடுக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ கேட்காதீங்க, வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்குங்க. ஏன் கேட்குறீங்க? எதுக்கு எலெக்ஷனுக்கு வரீங்க? ஏன் சிஎம் பதவிக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த பதவி, இந்த அதிகாரம்? எது? வீட்டில் இருங்க, நீங்கள் மற்றவங்க பார்த்துக்குவோம். கேள்வி பிரச்சனை அது இல்லை. இப்போ சுதந்திரம் எதுக்காக கேட்டீங்க? அடிமைப்பட்டு இருக்குன்றதுனால தான் எல்லாரும் சேர்ந்து சுதந்திரம் கேட்டாங்க. பிரச்சனை இருக்கிற இடத்துல தான் கோரிக்கை வரும். கோரிக்கையை வந்து வென்றெடுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறது தான் உண்மையான போராட்டம், உண்மையான புரட்சி. இது உண்மையான புரட்சி இல்லையேங்க. அதை தான் நாங்கள் திரும்ப கேட்குறது. ராஜமன்னார் கமிட்டி என்னாச்சு? ராஜமன்னார் கமிட்டியினுடைய பரிந்துரைகள் என்னாச்சு? செயல் வடிவம் கொடுப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ராஜமன்னார் பரிந்துரைகளாவது நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையா? சார், நான் ஆதரிக்கிறேன் சார். அதாவது நான் ஆதரிக்கிறேன். அது வந்து உங்களுக்கு பார்ஷியலி உங்களுக்கு தேசிய இனம் குறித்த பார்வையும் கிடையாது. தேசிய இன உரிமைனா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. நீங்கள் வந்து பண்பாட்டு உரிமையோ இல்லாட்டி வந்து இன்றைக்கு கூட ஒரு தேசிய இனத்தினுடைய மொழி கோவிலுக்கு உள்ளார ஒழிக்கிறதுக்கு இன்றைக்கும் மக்கள் போராட்டம் நடத்த வேண்டியதாக இருக்குது. நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தும் போது கோர்ட்டில் வந்து ஹெச்ஆர்என்சி என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நடத்தாமல் இருக்கீங்க. உயர்நீதிமன்றம் அவ்வளோ முறை கேட்டோம். அப்போ என்னென்னா, அரசாங்க அதிகாரம் உங்களுக்கு கையில் கிடைச்சும் உங்களால் எங்களுடைய ஒரு தேசிய இனத்தினுடைய பண்பாட்டு மீட்சியை செய்ய முடியலன்னு தானே அர்த்தம். செய்ய முடியல உங்களால். அப்போ என்னென்னா, உங்களுக்கு தேசிய இன பார்வையே கிடையாது. இருக்கட்டும், இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ராஜமன்னார் கமிட்டின்னு ஒன்று போடுறீங்க. ராஜமன்னார் கமிட்டின்னு போட்டு ஒரு பரிந்துரை வருது ஆளுநர் குறித்து,
ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெசிடியரி பவர் இப்படி சில ஒரு அதில் மத்திய மாநில அரசுகளின் உறவு சிக்கல் குறித்து உங்களுடைய பரிந்துரைகள் இருக்குது. இதை நான் ஏற்றுக்கிறேன், பரவாயில்ல, இவங்க இந்த வேலையாக செய்கிறாங்களேன்னு ஏற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் உங்களுடைய சொத்து மதிப்பு கூடியிருக்கு, உங்களுடைய அதிகார வரம்பு கூடியிருக்கு, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய அதிகார மையத்தில் அமர்றது எண்ணிக்கை கூடியிருக்குது, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் பல பேருடைய சொத்துக்கள் கூடியிருக்குது, பல பேருடைய அதிகார மையங்கள் அமர்றது எண்ணிக்கை கூடியிருக்குது, எல்லாமே கூடியிருக்குது. உங்களுடைய வாரிசுகள் அடுத்தடுத்து அதிகார மையத்தில் போய் அமர்றீங்க. இதெல்லாம் நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. மாநில அரசாங்கங்களின் உரிமை மீட்பில் என்ன மாற்றம் நடந்திருக்கு? நம்ம கேள்வி அதுதான். இல்லை, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா திமுக தான் ஆளுநர் விவகாரத்தில் தொடர்ச்சியாக போராடி இன்னைக்கு ஆளுநர் ரவி அவர்களுக்கு குட்டு வைத்திருந்த உச்சநீதிமன்றம்னா அதற்கு காரணம் தமிழக அரசும் திமுகவும் தானே. அப்போ அதுவும் நீங்கள் ஒரு போராட்ட வடிவமாக தான் நீங்கள் பார்க்கணும். எது போராட்ட வடிவம்? இந்த ஆளுநர் வழக்கில் அந்த தீர்ப்பே பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி பஞ்சாப் மாநிலத்திலிருந்து வந்த வழக்கில் நாங்கள் கொடுத்த தீர்ப்பை ஏன் ஆளுநர் ஃபாலோ பண்ணலைன்னு அந்த தீர்ப்பே வந்திருக்கு. குறிப்பாக பேரறிவாளன் உட்பட அந்த வழக்கெல்லாம் கூட இருக்குது இல்லையா? பேரறிவாளன் வழக்கு இருக்குது, கர்நாடகத்தில் எஸ்ஆர் பொம்மை கேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பஞ்சாப் வழக்கில் இருக்குது. இது எல்லாமே ஆளுநருடைய அந்த டிஸ்கிரிஷனரி பவரை கொஸ்டின் பண்ணி அது எல்லாம் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது, தான் தோன்றித்தனமாக நீங்கள் எந்த முடிவு எடுக்க முடியாது. 161 உங்களோட டிஸ்கிரிஷனரி பவரை, அதாவது மன்னிப்பு கொடுக்கறதுல 161 ஆளுநருடைய டிஸ்கிரிஷனரி பவரை பேரறிவாளன் வழக்கு கொஸ்டின் பண்ணியிருக்கு. 356 மாநில எமர்ஜென்சி ப்ரொவிஷனில் ஆளுநருடைய டிஸ்கிரிஷனரி பவரை எஸ்ஆர் பொம்மை கேஸ் கொஸ்டின் பண்ணியிருக்கு. பஞ்சாப் கேஸில் 200 ஆளுநருடைய அசன்ட் வழங்குறதுல உள்ள டிஸ்கிரிஷனரி பவரை கொஸ்டின் பண்ணி முழுக்க தீர்ப்புகள் வழங்கி அதுக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருச்சு. அப்படியும் தமிழ்நாடு ஆளுநருடைய முட்டாள்தனம் அதை சரியாக செயல்படுத்தாததுனால மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் குட்டு வச்சிருக்கு. இதில் ஏதோ நீங்கள் புரட்சி பண்ணது மாதிரியும் நீங்கள் தான் இந்த மாதிரியான ஒரு சிந்தனைக்கே ஊற்றுக்கண் மாதிரியும் உங்களுடைய வழக்கறிஞர் முகுல் ரோத்கியே என்ன சொன்னாருங்க, அவருடைய வாதத்திலேயே பஞ்சாப் தீர்ப்பை இவர்கள் அந்த ஆளுநர் ஃபாலோ பண்ணலின்னு தானே அவருடைய ஆர்கியூமெண்ட்ஸே இருந்திருக்கு. அப்போது இதுவே மாநில உரிமை மீட்புன்றது இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கண்துடைப்புன்னு நினைக்கிறேன். கண்துடைப்புங்க. உங்களுக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஒரு தேர்தல் ஸ்டண்ட் விளம்பரத்துக்கான ஒரு மெட்டீரியல். தேர்தலுக்கு உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும், ஒரு கண்டென்ட் வேணும். அதற்கான விஷயங்கள் தான் அந்த தீர்ப்பை நீங்கள் பயன்படுத்துகிறதா இருக்கட்டும். உண்மையான நோக்கம் என்ன? மாநில சுயாட்சி குறித்து நீங்கள் குழு அமைப்பதற்கான நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் இன்றைக்கி சூழ்நிலையில் தமிழ் தேசிய இன உரிமைகள் குறித்த கருத்தாக்கங்களும் மக்களுடைய உளவியல் வளர்ச்சியும் அதிகமாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் போன்றவர்கள், ஐயா மணியரசன் போன்றவர்கள் மாநில தேசிய இன உரிமைகள் குறித்து பண்பாட்டு மீட்சி, அரசியல் மீட்சி, அவர்களுடைய பொருளாதார மீட்சின்னு அவங்க ஒரு தேசிய இன உரிமைகள் குறித்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, கருத்தியலை உருவாக்கியிருக்காங்க. இது கீழே வரைக்கும் கிராமங்கள் வரைக்கும் சென்றடைஞ்சிருக்கு. அப்போ உங்களுக்கு பொலிட்டிக்கல் கண்டென்ட் எதுவுமே கிடையாது எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை மட்டுப்படுத்தணும், இதை மடைமாற்றணும். இதனுடைய வீரியத்தை நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லேயோ எல்லா இளைஞர்களுடைய மத்தியிலேயோ தமிழ் உணர்வு மேலோங்கி இருக்குதா இல்லையா? இருக்குது. இன உணர்வு மேலோங்கி இருக்குதா இல்லையா? இது எல்லாமே மொழி உணர்வு, இன உணர்வு மேலோங்கி இருக்குதுன்னா அதற்கு இவர்களுடைய பிரச்சாரங்களும் கருத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததும் இயக்கமாக அதை கட்டுறதோட வலிமை தான், அதோட வெளிப்பாடு தான் இது. இதை மழுங்கடிக்கணும், இதை நீங்கள் உங்களுடைய வெற்றிக்கு பயன்படுத்திக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி நீங்கள் மாநில சுயாட்சின்ற அந்த இந்த குழு இந்த மாதிரி ஒரு விவாத பொருளை கிளப்பி விட்ருக்கீங்க. இதை தாண்டி இதை தவிர்த்துட்டு இதில் என்ன பலன் கிடைக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன். வாதத்துக்கு இல்லை, இங்கே உங்கள் கருத்தை சொல்லிட்டீங்க. இது நாடகம், இது அப்பட்டமான தேர்தல் ஸ்டண்ட்டுன்னு சொல்கிறீங்க. வேறு என்ன பண்ணியிருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? இப்போ யூ ஆர் இன் த பவர் சார், வாட் யூ ஷுட் டூ? இப்போ சீமானண்ண சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, ஊடகங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணீங்க,
கேள்வி கேட்டீங்க. என்ன சொன்னார்? ஜிஎஸ்டி உனக்கு பணம் கொடுக்கலையா, நான் வரி கொடுக்க முடியாதுன்னு வரி கூட இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி சார் வரி கொடுக்காமல் இருக்க முடியும்? இப்படி கேள்வி கேட்டீங்க. இப்போ சிஎம் என்ன சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? வரியோட நடத்துவேன்னாரு. வரி ஒரு செகண்ட் போதாது, நான் உங்களுக்கு வரி கொடுக்காம வரி கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்கிறதுக்கு சொன்னாரா இல்லையா? அப்போ நீங்கள் எங்கே போனீங்க எல்லாரும்? எப்படி ஒரு சிஎம் எப்படி சொன்னார்? சீமானன்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறீங்க. சிஎம் எப்படி சொன்னார்? அப்போது ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் உரிமை மீட்பு என்பது மக்களிடம் எவ்வளோ தூரத்துக்கு அந்த கருத்தியல் வலுப்பட்டுருக்குதோ அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து போராடி பெற முடியும். உங்களுடைய போராட்ட வடிவம் என்ன? நீங்கள் இடி ரைடு வந்தால் டெல்லிக்கு போயிடுறீங்க. இங்கே கேலோ இந்தியாவா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா அவரை கூப்பிட்டு வந்துடுறீங்க. ஏர்போர்ட்டில் போய் அவர் ரிசீவ் பண்ணுறதுக்கு வெள்ளை கூட பிடிச்சிடுறீங்க. இது எல்லாம் எதுக்கு? உங்களுடைய தனிப்பட்ட லாபத்துக்காகவும் தனிப்பட்ட விஷயங்களுக்கும் அவங்களோட ஒத்து போகிறீங்க. மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது மேடைகளில் பேசுகிறீங்க, அறிவிக்கிறீங்க, அதோடு போயிடுறீங்க. மக்கள்கிட்ட எங்கே கொண்டுட்டு போனீங்க? இப்போ இந்த மாதிரியான கோரிக்கைகள் எப்படி வெற்றி அடையும்? ஒரு அரசாங்கம் நீங்கள் முதல்ல மாநில அரசாங்கங்களுக்குன்னு உரிமைகள் இல்லைங்க. மாநில அரசாங்கங்களுக்குன்னு இருக்கிற உரிமை என்பது எப்படி இருக்குன்னா, ஒரு எப்படி தமிழ்நாடு ஒரு மாநிலத்துக்குள்ளார ஒரு கார்பரேஷனுக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு மேயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பிரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே நம்மக்கிட்ட அதிகாரங்கள் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அரசியல் மூமெண்ட்டை கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா, இந்த அதிகாரத்துக்கு போகிறதுக்காக, இந்த அதிகாரம் வரைக்கும் போகிறதுக்காக வெற்று ஒரு 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 அறிக்கையாக வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பயன்படுத்தி அந்த ஆட்சிக்கு போகிறீங்க. ஆட்சிக்கு போயிட்டு கடந்த 4 ஆண்டுகளை நீங்கள் என்ன பண்ணீங்க? துளி அளவு கூட பயன்படாதா சார்? நான் கேட்குறேன். பயன்படாது. அதுதான் நீங்களே சொல்கிறீங்க. எந்த நகர்வும் பண்ணலை, மக்களை அரசியல் மையப்படுத்தலை, ஒரு அமைப்பு கட்டலை, எதுவுமே சொல்கிறீங்க. அப்போது தேர்தல் வெற்றிக்காக பணம் தான் சார் செய்வாங்க. ஒருத்தருடைய சுயநலத்தை தான் சமூகத்தில் பொதுநலம் இருக்க முடியும். சுயநலத்தில் எப்படிங்க சமூகத்தோட பொதுநலன் இருக்கும்? சுயநலம் என்பதே பொதுநலனுக்கு எதிரானது. சுயநலத்தால் நீங்கள் ஒரு விஷயம் செய்யும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, பொதுநலன்னு ஒரு விஷயம் வரும்போது அதை விட்டுட்டு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் அதுக்கு நிற்க மாட்டீங்க. உங்களுடைய குறிக்கோள் வந்து ஒரு சுயநலம் தான். சுயநலத்தின் அடிப்படையில் எனக்கு பதவி வேணும், இந்த எலெக்ஷனில் நான் ஜெயிக்கணும். அப்போ ஒரு விளம்பர கம்பெனி என்ன பண்ணுது? நீங்கள் இந்த எலெக்ஷனுக்கு பேசு பொருளாக்கணும்னா எதெல்லாம் பேசு பொருளாக்கணும், இந்த எலெக்ஷனில் வாக்குகள் வாங்கணும்னா நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு எழுதி கொடுக்குறாங்க. ஒரு அஜெண்டா க்ரியேட் பண்ணுறாங்க. அதன் மூலமாக மக்கள்கிட்ட பிரபலியமாகுது சில கருத்துக்கள்லாம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், ஜெயிப்பாங்க. இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டமைக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ 7 தமிழர் விடுதலையும் எடுத்துக்குவோம். 7 தமிழர் விடுதலையில் ஆரம்ப காலத்தில் என்ன சொல்லப்பட்டது? ஒரு காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், அதை எதிர்க்கிறவங்களாக இருக்கலாம், என்ன சொன்னாங்க? 7 பேர் தீவிரவாதி, 7 பேரையும் வெளியில் விடக்கூடாது, அவர்களுக்கு விடுதலை என்பதே வந்து தீவிரவாத செயலுக்கு ஆதரிக்கிறது மாதிரி போய்டும்னு சொன்னாங்க. ஆனால் தொடர்ந்து மக்கள் இயக்கமாக அது மாறும்போது, தொடர் பிரச்சாரங்கள் மூலமாக தொடர்ந்து மக்கள் இயக்கமாக அது மாற மக்களுடைய மனநிலையில் அந்த ஏன் அவங்க இத்தனை வருஷமாகி வெளியில் வர்றதுல வராமல் இருக்கிறது தவறு தானே, வரலாமே, ஒரு அமைப்பாக அது கூடுதுன்றீங்க. ஆமாம், ஒரு மக்கள் இயக்கமாக மாறும்போது அரசாங்கம் அந்த இடத்துக்கு தள்ளப்படுது. இப்போ தள்ளப்படும் போது என்ன ஆயிடுச்சு? மாநில அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது, வெளியில் விடணும்னு ஒரு ரெசல்யூஷனும் ஒரு சட்டம் முயற்றுறாங்க. கேபினெட் முடிவு பண்ணும்போது அதன் அடிப்படையாக வச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு நகருது. அப்போ மக்கள் இயக்கத்தினுடைய வெற்றி என்ன? இப்போ அரிட்டாப்பட்டியில் நடந்துச்சு. அரிட்டாப்பட்டி ஒரு நிகழ்ச்சி, ஒரு டங்ஸ்டன் சுரங்கம் இருந்தாங்க. மக்கள் முதல்ல வந்து மக்கள் இயக்கமாக மாறாதும் போது எல்லாருமே அச்சப்பட்டாங்க. தொடர்ந்து எல்லா கட்சிகளும் எல்லாரும் குரல் கொடுக்குமா, மாநில அரசாங்கமே அங்கே போய் கூட்டம் நடத்தி மக்கள்கிட்ட முதல்ல வந்து எடுத்து கொடுக்கணும்னு பேசின மூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, மற்ற கட்சிகளும் மற்ற எல்லாரும் அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறும்போது என்ன பண்ணுறாங்க, நாங்களும் அதை எதிர்க்கிறோன்னு ஒரு கூட்டம் போடுறாங்க. திரும்ப பேசும்போது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க? அதை வாபஸ் வாங்கிடுறாங்க. ஜல்லிக்கட்டில் என்ன நடந்துச்சு? ஜல்லிக்கட்டில் மக்கள் இயக்கம் தான் அது அந்த இடத்துக்கு அந்த சட்ட விதிவிலக்கு பெற்றுத்தர்றதுக்கான எல்லாமே இருந்துச்சு. அப்போ ஒரு மக்கள் இயக்கமாக மாநில சுயாட்சி என்ற கோரிக்கையை வச்சு நீங்கள் எப்படி ஆட்சியை பிடிச்சிங்க? நீங்கள் ஒரு மக்கள் இயக்கமாக அதை மாற்றி தானே நீங்கள் அந்த கோரிக்கையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் தானே, ஆகா நம்ம இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் வந்து மாநிலத்துக்கு நமக்கு உரிமை கிடைக்கும்னு தானே நீங்கள் வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிங்க.
அப்போ ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றதை விட்டுவிட்டு ஏற்கனவே மக்கள் இயக்கமாக மாறிட்டு இருக்கிற தேசிய இன உரிமை குறித்தான பார்வையை மழுங்கடிக்கிற விதமாக நீங்கள் இதை செய்யக்கூடாதுன்றதான் எங்களோட கருத்து. ஐயா குரியன் ஜோசப் வந்து பரிந்துரைகள் கமிட்டி நீங்கள் போடுறீங்க, அவர் வந்து ஆய்வு பண்ணுறாரு. 2 ஆண்டுகள்லையோ 1 ஆண்டுகள்லையோ அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக தேர்தலுக்கு முன்னாடி இடைக்கால அறிக்கையும் பரிந்துரையும் கொடுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் முழுமையாக கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். இப்போ நானே தெரிஞ்சுக்கிறது கேள்வி கேட்குறேன். என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் கேள்வி. ராஜமன்னார் கமிட்டியோட பரிந்துரைகள் என்ன பண்ணீங்க? ஒரு 71 வந்துச்சு, 72 என்ன கூட்டம் போட்டிங்களா? மத்திய அரசாங்கத்திட்ட போய் பேசுனீங்களா? மத்திய அரசாங்கம் அதை ஒப்புக்குச்சா? அதுக்கப்புறம் அதை ஒத்துக்கலைன்னா அதுக்கு அடுத்து என்ன நிகழ்வுன்னு ஏதாவது பண்ணீங்களா? அதுக்கு இப்படி ஏதாவது ஒரு ட்ராக் ரெக்கார்டு உங்களுக்கு இருக்குதா? இல்லை வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் போட்டுச்சு ஒரு பரிந்துரை, இதே மாதிரி மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்த பரிந்துரைகள் கொடுத்துச்சு. அந்த பரிந்துரையை வந்து நிராகரிக்குது மத்திய அரசாங்கம். நிராகரித்த பின்னாடி வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுச்சு? என்ன ட்ராக் ரெக்கார்டு இருக்குது? எதுவுமே இல்லைங்க. அப்போது நீங்கள் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்த சிக்கல்களை கமிட்டி போட்டு பரிந்துரைக்கிற வேலையே இல்லை. ஏகப்பட்ட கமிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. இதை செயல்படுத்துறது தான் இப்போ வேலை. எப்படி செயல்படுத்த போறீங்கன்றதான் இப்போ கொஸ்டின். இப்போ எங்களை மாதிரி ஆள் நாங்கள் ஆட்சியில் இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மக்கள்கிட்ட பேசுகிறோம், கருத்தாக்கத்தை உருவாக்குறோம், கருத்தியலை உருவாக்கிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட பேசி மக்கள் அதுக்கான மனநிலையை உளவியலை தயார்படுத்துறீங்க. இப்போ தயார்படுத்திட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் வந்து மத்திய மாநில அரசுகளில் சிக்கல் இருக்கா? ஆமாம் இருக்குது. சரி பண்ணணுமா? ஆனால் சரி பண்ணணும். எப்படி சரி பண்ண போகிறீங்க? இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஜிஎஸ்டி நம்மளால் பாதிப்புக்கு உள்ளாகுதா, வரிக்கூட இயக்கத்தை நடத்துங்க, கொடுக்காதீங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கன்றோம். அவங்க எமர்ஜென்சியை கொண்டு வரட்டும், எதையும் கொண்டு வரட்டும், முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். நீட் எக்ஸாம் இருக்கா? நீட் எக்ஸாம் வந்து வேணான்னு நம்ம எக்ஸப்ஷன் கேட்குறோமா? மத்திய அரசாங்கம் கேட்கல, நடத்துகிறேன்னு சொல்லுதா? நான் எல்லா காலேஜும் உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது. காலேஜே நடத்த மாட்டேன்னு சொல்லுங்கள். இல்லை காலேஜுக்கு தேவையான எந்த உதவியும் நாங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள். இல்லையா புதுசாக 100 காலேஜை கட்டுங்க, சட்டங்கள் இயற்றுங்க. மெடிக்கல் காலேஜுன்றது மெடிக்கல் போர்டு கீழே வராமல் வேறு அடிப்படையில் கட்டுங்க. ஏதோ ஒரு முயற்சி எடுங்க, ஒரு முரண்பட்டு நில்லுங்க, ஃபைட் பண்ணுங்க, என்ன பண்ணலான்னு யோசிங்க. அப்போது உங்களுடைய உரிமையை நீங்கள் நிலைநாட்டுவதற்கான வீரியம் உங்களிடம் எவ்வளோ தூரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உங்களால் செயல்படுத்த முடியும். சித்த மருத்துவம், நீங்கள் நீட் எக்ஸாம் இருக்குது, சித்த மருத்துவம் யார்கிட்ட இருக்குது? சித்த மருத்துவம் வந்து யாரோட மருத்துவம்? தமிழர்களுடைய மருத்துவம். புத்தகங்கள் அனைத்தும் தமிழில் தானே இருக்குது. அந்த மருத்துவம் கூட இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் தானே இருக்குது. அதை கூட இத்தனை வருஷத்தில் நீங்கள் மீட்கலையே. உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியுமா? கடந்த காலங்களில் கொரோனா டைமில் வந்து சித்த மருத்துவம் மருந்துகள்லாம் வந்து விநியோகிச்சிங்களே, நீங்கள் தனித்தனியாக அதுக்குன்னு ஸ்பெஷல் இதெல்லாம் உருவாக்குனீங்கல்ல. ஆனால் 2வது லாக்டவுன் வேவ் வரும்போது உங்களால் ஏன் அத்தனை எண்ணிக்கையும் குறைச்சிங்க? ஏன்னா முதலாளிகள் வேக்சின் வந்துருச்சு, ஆங்கில மருத்துவ முதலாளிகள் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்கிறான். மத்திய அரசாங்கத்தை மீறி உங்களால் செய்ய முடியலையே. இப்போ உங்களுடைய மருத்துவத்தை கூட உங்களால் செயல்படுத்த முடியல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இது சித்த மருத்துவம் எங்களோடது, நீங்கள் வச்சுக்கக்கூடாது, உடனடியாக சட்டம் இயற்றுங்க. உங்களுடைய ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து சித்தாவை நீக்குங்க. அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம். சொல்லுங்கள், மக்கள் உங்கள் பின்னாடி நிற்பாங்க. இப்போ சட்டமன்றத்தில் நிறைவேற்றுங்க, பாராளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர்களை பேச சொல்லுங்கள், பங்கெடுத்துக்காதீங்க. மத்திய கட்சி, அதாவது இப்போ தேசிய கட்சிகள் யார் கூட நீங்கள் கூட்டணி வைக்காதீங்க, தனித்து விடுங்க. அப்போ மக்கள் மூமெண்ட்டாக மாற்றுங்க இந்த விஷயங்களெல்லாம். அதை மாற்றாமல் நானும் பண்ணுறேன், நானும் அறிக்கை விடுறேன், நானும் கமிட்டி போடுறேன், அந்த கமிட்டி உங்களுக்கு நாளைக்கு செய்தித்தாளில் வர்றதுக்கு பயன்படலாம், உங்கள் எலெக்ஷனில் நாளைக்கு மேடையில் பேசுகிறதுக்கு பயன்படலாம், உங்களுடைய வாடகை வாய்கள் வந்து டிவிக்கு டிவி, சேனலுக்கு சேனல் உட்காந்து பேசுகிறதுக்கு இது பயன்படலாம். இவ்வளோ தான் பயன்படுமே ஒழிய மக்களுக்கு பயன்படாது. தேசிய உரிமை மீட்பில் எந்த வகையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து ரொம்ப நீண்ட நெடிய ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கிறீங்க. அதுவும் மக்களுக்கு ஒரு தேவையான, அதே சமயம் தேசிய உரிமைகள் குறித்தான பார்வை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் குறித்து பேசியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு எதிர்ப்பு நடவடிக்கை எடுக்கிறாங்க. எங்களுக்காக வருகிறேன். பிரதமருக்கு மிக்க நன்றி. 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 மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.